ரிலீஸ் பண்ணும்போது, இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணும்போது என் மனைவி செவ்வாப்பேட் ரயில்வே ஸ்டேஷனில் விழுந்துட்டாங்க. அதில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அவ்வளோதான், அந்த அம்மா உள்ளே போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஆண்டவரே, அந்த மரண பயத்திலிருந்து எங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, அப்பா எங்கள் கூட நீங்கள் இருங்கப்பா சொன்னாங்க. ஜெபம் பண்ணும். இப்படிய மனைவி பிளாட்ஃபார்ம் மேலே ஏதோ ஒரு கரம் அவங்கள தூக்கி ஓர வச்சது மாதிரி இருந்துச்சான். அப்போது அவங்க சொன்னாங்களாம், ஏதோ ஒரு கரை என்னை தூக்கி ஓர வச்சதுப்பா, அதான் எனக்கு யார் இருக்கிறாங்க அங்கே அப்படி யோசிச்சுனாங்க. எனக்கு யார் உண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, உடைத்தீ உருவாக்கி சிக்ஷித்தீர் சீர்படுத்தினீர் உடமிட்டீர் புதிதாக்கி நீர் திருத்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தில் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தில் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர் உருவாக்கி சிக்ஷித்தீர் சீர்படுத்தினீர் உடலிட்டீர் புதிதாக்கி நீர் திருத்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர் உருவாக்கி சிக்ஷித்தீர் சீர்படுத்தீர் உடலிட்டீர் புதிதாக்கி நீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு
யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பவும் அதே